ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். எடுத்த உடனே மோட்டர் பிளாக் வியூவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா என்னோடய காலேஜுக்கு தாங்க. ஒரு சின்ன சர்டிஃபிகேட் இஷ்யூ, அதனால் காலேஜ் போயிட்டுருக்கேன். நான் படித்தது நியூ காலேஜ். காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோலை முதல்ல போடணும். ஏன்னா போட்டே ரொம்ப நாளாக ஆகுது வண்டியை எடுத்து. இந்த வண்டியை அவ்வளோ நான் யூஸே பண்ணுறது இல்லைங்க. இதான் ஃபஸ்ட்டு விஷயம். அதனால தான் எப்போ எடுத்தாலும் ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்குது. ₹200 போட்டிருக்கோம் பெட்ரோலு. நயகராவில் தான் எப்போ போடுறது. ஸோ அதனால் இப்போயும் நயகராவில் தான் போட்டிருக்கேன். கண்ணுக்கு என்னெல்லாம் பல மின்னுது. லைட்டாக மழை பெய்யுது. பகலில் பார்த்தா சூரியன் என்ன வெயிலா. இப்போ என்ன பிரச்சனைனா, என் சர்டிஃபிகேட்டில் நான் 2022 முடித்தேங்க. 22 தானே? ஆமாம், 22 தான் இருக்கும். அப்போ தான் என் கிராஜுவேஷனை முடித்தேன். அப்போ என் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டில் இங்கிலீஷில் பேர் கரெக்டாக வந்துச்சு. தமிழில் ஆனால் அபுஸ்காரு ஓம் அப்படின்னு இருந்துச்சு. என் பேரை நானே கரெக்டாக எழுதி கொடுத்தாலும் பிரிண்ட் அடிக்கிறவங்க மிஸ்டேக் பண்ணதால் பேர் அபுஸ்காரு ஓம் ஆயிடுச்சு. ஸோ அதை திருத்துறோன்னா அதை பார்த்தா தான் +2 சர்டிஃபிகேட்லேயே திருப்பியும் அந்த அபுஸ்காரு ஓம்னு டைப் ஆகிருக்குது. அதை பார்த்து தான் அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, +2 சர்டிஃபிகேட்லேயும் நேமை மாற்றி அதை எடுத்துகிட்டு போய் டிபிஏலேருந்து எடுத்துகிட்டு போய் காலேஜில் கொடுத்து, காலேஜ்லேருந்து திருப்பியும் யூனிவர்சிட்டிக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. அந்த அமுச்சு விட்டது நேரத்துக்கு அவங்க கையில் ரிசீவ் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க 45 days டைம் சொன்னாங்க. நான் 45 நாளுன்றது 1.5 மாதம் கழிச்சு போகணும். ஆனால் நான் போனது இப்போ போகிறது 1 2 3 6 மாதம் கழிச்சு இப்போ தான் 1.5 மாதத்துக்கு கழிச்சு வருஷமா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 3.5 மாதத்தை சேர்த்து 6 மாதம் கழிச்சு இப்போ தான் நம்ம போகிறோம். 6 மாதம் முடியல, அதாவது முடிய போது இப்போ தான் நம்ம போகிறோம். சொன்ன குறைகளை போட்டு தட்டி வச்சிருக்கியா, சூலமா சுத்தி வச்சிருக்கியா? எங்கள் காலேஜை பற்றி சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக முதல்ல இங்கேருந்து தாண்டிடுவோம், அப்புறம் காலேஜ். சரியான டிராஃபிக்குங்க, எங்கே போனாலும் சரியான டிராஃபிக். கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம்னா நல்லாயிருக்கும். சின்ன வயசில் இந்த மாதிரி சபையிலலாம் போகும்போது பின்னாடி உக்காஞ்சி அப்போ எவ்வளோ கிரிஞ்சாக பண்ணியிருக்கோன்னு இப்போ பெருசானாதான் தெரியுது. இப்போவும் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அப்போல்லாம் சபை புதுசுங்க.
எங்கள் காலேஜை பற்றி சொல்லலாம். இருக்கிறதுலே அருமையான காலேஜ் எங்கள் காலேஜ். ஈவன் நான் 2017 பேட்ச். நான் படிக்கும்போதே எங்கள் காலேஜ் செம்ம ஜாலியாக வைபாக இருக்கும். எங்கள் காலேஜை சுற்றி ஒரே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா இந்த சைடு போனால் ஈஏ, அந்த சைடு போனால் சத்தியம், அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பினா பீச்சு. கிளாஸ் எடுக்கிறது 5 கிளாஸ் தான். ஆனால் அந்த 5 கிளாஸில் நடக்கிறதுன்னு பார்த்தா ஒரு 3-4 கிளாஸுக்கு மேலே நடக்காது. ஈவன் இப்போ கூட நடக்குதா என்னன்னு கூட தெரியல ஒழுங்காக கிளாஸஸ்லாம். நீங்கள் இப்போது முடிச்சுட்டு காலேஜ் சேர்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நியூ காலேஜ், அதாவது பாய்ஸ் காலேஜ் நியூ காலேஜ் சேரலாம். ஏன்னா அதெல்லாம் சொர்க்கங்க. அந்த காலேஜில் சேர்றதெல்லாம் ஒரு வாரம் நினச்ச டைமில் லீவு கிடைக்கும். எப்போவுமே ப்ரொஃபஸர்ஸோட தொல்லை யாருக்குமே இருக்காது. ஜாலியாக நம்ம வந்தோமா, படிக்கிறது 2வது விஷயம், ஜாலியாக சுற்றணுமா வீட்டுக்கு போனோமான் இருக்கலாம். ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டு கூட ஈவன் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க கூட சொல்லலாம். ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டு கூட அவ்வளோ கெடுபடியான ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா காலேஜ் கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறத வச்சு தான் இருக்கும். அவ்வளோவாலாம் ஸ்ட்ரிக்டாலாம் எனக்கு தெரிஞ்சு கவனித்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு என்சிசி என்எஸ்ஸு நிறையா உள்ள இருக்குது. அதனால் அதுக்கும் பிரச்சனை இல்லை. ஈவன் நான் கூட என்சிசியில் சேர்ந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல சில இஷ்யூஸ்னால். ஆனால் என் பேரில் இன்னும் அங்கே சர்டிஃபிகேட் இருக்குது. ஆனால் அதை நான் இன்னும் ரிசீவும் பண்ணலை. ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் இஷ்யூ ஆனதால் என்னால் போக முடியாதனால அந்த சர்டிஃபிகேட்டு மிஸ் ஆகிடுச்சு. காலேஜுக்குள்ளேயே தான் இருக்குது, ஆனால் இன்னும் என்னால் வாங்க முடியல. எப்போ போய் கேட்டாலும் தோன்றாங்க. அது அவங்க மேலே தப்பு இல்லை, வாங்க சொல்ல வரும்போது நான் போகிறதுனால என் மேலே தப்பு தான். இப்போவும் புதுசாக இருக்கிற ஒரே காலேஜ் எங்களோட நியூ காலேஜ் தான். எங்கள் தமிழ் சார் அடிக்கடி சொல்லுவார், என்றென்றும் புதுமையாக இருக்கிற ஒரே கல்லூரி புதுக்கல்லூரி தான் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் எப்போ போனாலும் காலேஜ் புதுசாக தான் இருக்கும், பழசாகவே முடியும். ஈவன் அப்பப்போ இடித்து கூட கட்டுவாங்க. அந்த டைமில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டு லீவ் வரும். டிபார்ட்மெண்ட்டு என்னது ஃபேர்வெல் டே அதெல்லாம் நிறையா இருக்கும். இன்னும் ஈவெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும் காலேஜ் லைஃப்பை. அப்படின்னா நான் சொல்கிற ஒரே காலேஜ் நியூ காலேஜ் தான். ஈவன் நிறைய காலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல. கேன்டீனு அங்கே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது எங்கள் காலேஜில். அது இப்போன்னு இல்லை, எப்போது எந்த இயர் படித்தாலும் நீங்கள் நியூ காலேஜ் படிக்கிறீங்கன்னா அந்த நியூ காலேஜ் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்கும் காலேஜ். எங்கள் சீனியர்ஸ் கூட நிறைய பேர் போயிருக்காங்க காலேஜ் படிச்சுட்டு. நியூ காலேஜ்னால் அதுக்கு ஒரு மதிப்புன்னு இருக்குது. அந்த மதிப்பை நம்ம வெளில வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும். நான் எங்கள் காலேஜ் கேம்பஸ்ஸு ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரூட்டில் வந்து. இங்கே வரும்போதெல்லாம் ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்க, சொல்லி வாய முடியல எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க பசங்க. இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். நான் படிக்கும்போது காலேஜ் கேட்டு டம்மியாக இருந்தது, ஈஸியாக தாண்டி போகிற மாதிரி இருந்தது. இப்போது பயங்கரமாக ஆகிட்டு இருக்காங்க கேட்டு. பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உள்ளே மாற்றிருக்காங்க. நான் என்ன தான் மாற்றினாலும் காலேஜ் எப்பவும் புதுசாகவே இருக்கும். ஏன்னா அதுதான் நியூ காலேஜ்.
கூட போயிட்டே இருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகிறது ஜாலியாக இருக்குது. எக்ஸாமினர் கண்ட்ரோல், எக்ஸாமினர் ஆஃபீஸ், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேம்பஸ்குள் வரும்போது நிறையா மாற்றிருக்காங்க. எதிர்க்க பாருங்கள், நம்ம நியூ காலேஜ் இதெல்லாம் இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. படிக்கும்போது இதெல்லாம் இல்லவே இல்லைங்க. லேபு நிறையா மாற்றிருக்காங்க. பாருங்கள், காலேஜ் டைமு மணி 11 ஆகுது. இப்போ இன்டர்வல் டைம், அதனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. நார்மல் டைமில் போனால் இன்னும் கூட்டமாக இருக்கும். சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத காலேஜ். அப்படியே வண்டி இங்கே பார்க்கிங் போடுறோம். A few moments later. ஸோ கிளம்பியாச்சு. காலேஜிலேருந்து போய் கேட்டதுக்கு அசிஷன் எல்லாம் சொல்கிறது தான். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு நம்மளோட கப்பலை தூக்கிட்டுன்னு போக வேண்டியது தான். இப்போ அங்கே போனோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சம்பத் அண்ணனோட ஹெல்ப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எப்பயும் சொல்கிறது தான், வீடியோ நல்லா இருந்தால் சில பல லைக்ஸ் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் டிஸ்லைக் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லவே மாட்டோங்க எந்த யூடியூபரும். ஆனால் நான் சொல்லுவேன், நல்லா இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பாய் பாய்.